الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. وقال النبي عليه الصلاة والسلام: ما نحل والد ولده أفضل من أدب الحسن. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய ஒரு பேரருள் பேருபகாரம், மீண்டும் இந்த வருடத்துடைய புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை நம் எல்லோருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தந்து, அவன் விரும்புகின்ற பிரகாரம் பெரிய அளவுல இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அமல்களை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். அதனால முதலாவது நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எங்களின் மீது எண்ணற்ற அருட்கொடைகள், அவைகளை நாம் எண்ணினோம் என்றால் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு பாக்கியங்கள். அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், உணவுடைய உடையுடைய தேவையாக இருக்கலாம், பிள்ளை குட்டிகளுடைய வீடு வாசல்களுடைய இன்னொரு பல பாக்கியங்களை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லியிருக்கிறான். உலகத்துல நாங்க பார்க்கலாம், அல்லாஹுடைய நிஅமத் அது எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அதே மாதிரி அது சம்பந்தமான கேள்வியும் பெரிசாத்தான் இருக்கும். சொல்வார்கள், நிஅமத் எவ்வளவு பெரிசாக இருக்குமோ அதே மாதிரி அது ஒரு அமானத். நிஅமத், ஒவ்வொரு நிஅமத்தை பற்றி அல்லாஹ் எங்களிடத்துல கேட்பான். உதாரணமாக இளைஞர்கள், வாலிபர்கள் இருக்கிறாங்க, வாலிபத்தை பற்றி கேட்கப்படும். எங்களுக்கு வாழ்நாளை அல்லாஹ் தந்திருக்கிறான், அந்த வாழ்நாளை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள்ல கேட்கப்படும். எங்களுக்கு செல்வத்தை தந்தான் என்றால் அந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தீங்க, எப்படி செலவழித்தீங்க, அதை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். அறிவு ஞானம் இருக்குது என்றா அதை எப்படி படித்தீங்க, அதன்படி என்ன அமல் செய்தீங்க, இதை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். ஆக நமக்கு முன்னால என்னென்ன நிஅமத்துகள் அருட்கொடைகள் இருக்கின்றனவோ அந்த நிஅமத் அருட்கொடைகளுடைய தரத்திற்கேற்ப அல்லாஹுடைய கேள்வியும் அதே அமைப்புல தான் அமையும். சின்ன சின்ன நிஅமத்துகள், அவைகளை நாங்க நிஅமத்தாகவே கருதவும் மாட்டோம். சில வேளை கடும் வெயில போற நேரத்துல ஒரு மரத்திற்கு கீழால கொஞ்ச நேரம் நாங்க நிழல் பெறுவோம். அந்த நிழலை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். கால்ல உடம்புல சூடேறக்கூடாதுன்னு சொல்லி கால்ல செருப்பு போடுகின்றோம், அந்த செருப்பை பற்றியும் அல்லாஹ் கேட்பான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆன்ல நாங்க அடிக்கடி காதால கேட்கக்கூடிய ஒரு ஆயத்து தான் ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. பின்பு அந்த கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றி நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்று இந்த ஆயத்திற்கு கீழால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடும் சூடான நேரத்துல நீங்க கொஞ்சம் குளிர்ந்த நீரை குடிக்கிறீர்கள், அந்த நீரை பற்றியும் அல்லாஹ் கேட்பான்.
மரத்துக்கு கீழால நிழல் பெறுகிறீர்கள், அந்த நிழலை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். உடம்புல சூடு ஏறக்கூடாது என்பதற்காக காலில் செருப்புகளை அணிகிறீர்கள், இதை பற்றியும் அல்லாஹ் கேட்பான் என்றால் மற்ற பெரிய பெரிய நியமத்துகளை பற்றி என்ன? எங்களுக்கு தந்திர ஆரோக்கியம், எங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள், எங்களுக்கு கிடைத்திருக்கிற சொத்து செல்வங்கள், நாங்க நினைக்கிற மாதிரி சம்பாதிக்கவும் மேலா, நினைக்கிற மாதிரி செலவு செய்யவும் மேலா. மற்ற மதத்திற்கும் எங்கட மார்க்கத்திற்கும் மற்றொரு வித்தியாசமே அதுதான். அங்க வரையறை ஒன்று இல்ல, கட்டுப்பாடு இல்ல. நினைக்கிற மாதிரி சம்பாதிக்கலாம், நினைக்கிற மாதிரி செலவழிக்கலாம். இப்ப புதுசாக பாத்திட்டீங்க சோசியல் மீடியால, இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய செல்வந்தன் திருமணம் இல்ல, திருமணத்திற்கு முன்னால் உள்ள பங்கன் 1000 கோடி 1500 கோடி. இனி அவங்க இந்த ஈமான் இல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, அதனால் அல்லாஹுடைய பயம் இல்ல. ஆனா இஸ்லாத்தில் அப்படி அல்ல. எப்படி சம்பாதிச்சோம், எப்படி செலவழிக்கிறோம், ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான் என்றால் எங்களோட பெரிய அருட்கொடைகளை பற்றி நாங்க கொஞ்சம் பார்க்கலாம். உதாரணமாக எங்களுக்குள்ள உடல் ஆரோக்கியம், எங்களோட ஹெல்த், எங்களோட ஆரோக்கியம், இதை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். எங்களுக்கு வாழ்நாள் 60, 70, 80 வருஷம் தந்தாங்கல்ல, இந்த வாழ்நாளை பற்றி கேட்பான். எங்களுக்கு உள்ள செல்வங்கள்ல ஆக பொறுமதி வாய்ந்த செல்வம் தான் குழந்தை செல்வம். இன்றைக்கு பெற்றோர்களுக்கு முன்னால் உள்ள ஆக பெரிய சவால் தான் எங்களோட பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்து ஆளாக்கிடுவோம். ஒரு காலம் இருந்துச்சு வெளியில போனா பயம், இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறதும் பயம். ஏன்னா தனி ரூம்ல அவங்களுக்கு வைஃபை, அவங்களுக்கு இன்டர்நெட், அதுக்குள்ள இருந்து கொண்டு முழு உலகத்தில் உள்ளவர்களோட தொடர்பு, முழு உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கவும் செய்யலாம், இவர் அவங்களோட ஜாயிண்ட் ஆகவும் செய்யலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த டெக்னாலஜி அது வளர்ந்து தூரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப பக்கத்துல கிட்ட கொண்டு வந்து இணைத்துக் கொண்டிருக்குது. அதனால் ஒருவர் தவறு செய்வதற்கு வெளியில போக வேண்டிய தேவை இல்லை. அவர் அவருடைய வீட்டுக்குள்ள அறையுக்குள்ள இருந்து கொண்டே பலவிதமான தவறுகள்ல பாவங்கள்ல ஈடுபடலாம். அதனால பெற்றோர்களுக்குள்ள ஆகப்பெரிய சவால் என்ன? எங்களோட பிள்ளைகளை நாங்க நல்ல முறையில வளர்த்து ஆளாக்கிடணும். ஆனா மிச்சம் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க? பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளா வளர்க்கணும்னா முதல்ல நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூல், நல்ல ஸ்கூலை தெரிவு செய்யணும், நல்லா படிக்க வைக்கணும். அதுல எவ்வளவு டொனேஷன் வந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு டேர்ம் ஃபீஸ் வந்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது இன்னைக்கு மக்கள் பேசுறதுக்கானே அறிவு அறிவு கல்வி கல்வி. நாங்க அதுக்கு எதிர்ப்பில்லை, கட்டாயம் தேவைதான். ஆனா அது மட்டுமல்ல, அதை விட முக்கியம் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹுடைய பயம் ஏற்படுத்தப்படணும், அல்லாஹுடைய அச்சம் ஏற்படுத்தப்படணும். எங்க உலகத்தில் இன்றைக்கு செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் அல்ல. இன்றைக்கு இந்த பெலஸ்தீனத்தில் நடக்கிற அநியாயம் சாதாரணமான கொஞ்சம் நெஞ்ச அநியாயமா? இந்த அநியாயத்தை செய்ய சப்போர்ட் பண்றவங்க என்ன படிக்காதவங்களா? ஒவ்வொரு வல்லரசு ஆட்சி செய்யற ஆட்சியாளர் படிச்சிருக்கிறாங்க, ஆனா இரக்கம் இல்ல, அன்பு இல்ல, கருணை இல்ல. மேலும் பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது என்ன? இந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹுடைய பயத்தை ஏற்படுத்தணும், அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தணும், அல்லாஹுடைய நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கணும். அப்ப அல்லாஹுடைய அச்சம் பயம், அதற்கு முதல்ல வீட்டுடைய சூழல் சரியாக இருக்கணும். அதிகமான பிள்ளைகளுடைய கால நேரம் ஆரம்பத்துல கழியிறது வீட்டுல தான். ஒரு 15-16 வயசு வரைக்கும் பாருங்க, அவர்கள் ஸ்கூலுக்கு போறாங்க வாராங்க, மதரசாக்கு போறாங்க வாராங்க, மற்ற நேரம் எங்க வீட்டுல தான். ஆனா வீட்டுடைய சூழல், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வந்திருக்கிற தாய்மார்கள் நீங்க கோபித்துக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அதிகமான பிள்ளைகள் அவர்கள் வழி தவறி போவதற்குரிய பல காரணங்களில் ஒரு காரணம், அவர்களை சரியா தாய்மார்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியா. அவங்க நினைக்கிறாங்க என்ன, சரியா எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துடணும், அவர்த ஸ்கூல் டைமுக்கு அவர்த யூனிஃபார்ம் அயன் பண்ணணும், புக்ஸ் ரெடி பண்ணணும், வாகனம் ஏற்பாடு செய்யணும், சாப்பாட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும் நினைக்கிறாங்க. இதுதான். ஏதாவது பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதைவிட முக்கியம் என்ன? முதலாவது வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு தாய் பாசத்தை கொடுக்கணும்.
அன்ப இரக்கத்தை காட்டணும். உம்மாவும் பாப்பாவும் அவங்க 2 பேரும் பிள்ளையோட அன்பா இரக்கமா இருக்கணும். அதுல கொஞ்சம் நாங்க எங்களோட ஆண்கள் வீக்னஸ் தான். சில வாப்பமார் மகான் என்று இறக்கமா கூப்பிடுறத காதால கேட்டே இல்ல மகன்மார். அந்த வார்த்தைய சொல்ல வாப்பமார் பிள்ளைய கூப்பிடுற ஒரு மாதிரி ஒரு அதிகார தோரணையில சில வேளை மிருகங்களுடைய பெயர்கள் வரும். சில வேளை அவர் அந்த வயசுல சாப்பிடத்தான் செய்வாங்க. நீ சாப்பிட பிறந்தவன், நீ சாப்பாட்டு ராமன், உனக்கு சாப்பிடத்தான் தெரியும். இது என்ன இது? அது சாப்பிட்ட வயசு. அந்த நேரத்தில் அவர்களுடைய உடம்பிப்பதான் வளருது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களோட அன்பாக இரக்கமாக இருக்கணும். மகான் என்று கூப்பிடணும், மகான் என்று கூப்பிடணும். அவர்களோடு உட்கார வச்சு பேசணும். சில நேரத்துல மகன்மார் வாப்பா இந்த வீட்டுக்கு வாரல்ல, இந்த வீட்டுக்கு வந்த ஒரே தொந்தரவு அது இது அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதனால பிள்ளைகளும் மிச்சம் நல்ல பிள்ளைன்னு நான் சொல்ல வரல. இந்த ஆரம்பத்தில் அவர்கள் ஒழுங்கா வளர்க்கப்பட்டதான் அந்த பிள்ளைகளுக்கு தாய் தந்தையர்கள் மீது அன்பும் இரக்கமும் வரும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால முதலாவது அன்பு இரக்கம் வீட்டிலிருந்து தான் உருவாகணும். எல்லாரும் நினைக்கிறாங்க எப்படி இந்த புள்ள எல்லாரும் O level எல்லாரும் 9 பாடத்துல, A level எல்லாரும் 4 பாடத்துல, எல்லாரும் டாக்டர் ஆகணும், எல்லாரும் லோயர் ஆகணும். எல்லாரும் டாக்டர் ஆனா யாரு நோயாளி? எல்லாரும் அதாவது வழக்கறிஞர்களாக போனா யாரு அந்த வழக்குகளை கொண்டு போற? உலகத்தால் அப்படித்தான் வச்சிருக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லாருமே ஆக சிறந்தவர்களாக இருக்க ஏலா. கடந்த காலங்கள்ல இருந்ததும் இல்லை, இப்ப இருக்க போவதும் இல்லை. எங்கட ஒரு மகனுடைய ஒரு கெப்பாசிட்டி உண்டு. அல்லாஹ் இவ்வளவு தான் வச்சிருக்கிறான். இந்த மகனுடைய அறிவு, ஆற்றல், திறமை இவ்வளவு தான். அவர்கிட்ட எது இருக்குதோ அதை நாங்க திருப்தி அடையணும், அதை நாங்க பொருந்திக் கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ் அவர் 3 பாடத்துல பார்த்தா ஓகே மகன், நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்க, நீங்க வேறொரு தொழிலுக்கு போங்க, வேறொரு சைட்ல போங்க, டெக்னிக்கலுக்கு போங்க, வேற ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல நீங்க அவங்களோட முயற்சியை விடாதீங்க. மகன்மார்களை தட்டி கொடுக்கணும், மகன்மார்களை தட்டி கொடுக்கணும். சின்ன சின்ன வேலைகள் செஞ்சா மாஷா அல்லாஹ் வாய் நிரம்ப பாராட்டணும். இந்த பாராட்டுறதுகள் குறவு. இன்றைக்கு தவறு செஞ்சா ஏசுறது, திட்டுறது, அது பரக்கத்தா ஏக்குது. நல்ல வேலை செஞ்சா, தவறு செஞ்சா திட்டுற மாதிரி நல்ல வேலைகளை செஞ்சா பாராட்டணும். மாஷா அல்லாஹ் மகன், நீங்க இப்படி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மகன் இப்படி பண்ணிக்கிறீங்க, இப்படி செஞ்சிருக்கிறீங்க, உங்களால செய்யணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த முறையில தான் முதலாவது பிள்ளைகளுடன் பெற்றோர்கள் பழகணும். அன்பு, மஹப்பத்து, இரக்கம், கருணை அவர்கள் மீது இருக்கணும். அவர்களை பற்றி உண்டான நல்லெண்ணம் வரணும், நல்ல அபிப்பிராயங்கள் வரணும். வீட்டுடைய சூழலை தாயும் தந்தையும் நல்ல சூழலாக உருவாக்கணும். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க, இன்றைக்கு வீட்டில் உள்ள சூழல் தான் மனுஷனை மாத்துது. எங்க வீட்டுல நல்ல சூழல் அநேகமாக இல்ல. வாப்பமார் என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது ஒரு ஸ்கூல்ல சேர்த்துடணும், அவருக்கு படிப்புக்கு தேவையான ஏற்படுத்திடணும், கொஞ்சம் சைட்ல மதரசாவுக்கு அனுப்பிடணும், ஒரு half an hour 1 hour 1.5 hour மதரசா. முந்தி மக்தப் இருந்துச்சு, இப்ப அந்த மக்தப்லையும் கொஞ்சம் பலகீனம் வந்துருச்சு. அநேகமானவர்களுக்கு அதை பத்தி அக்கறையே இல்லை. ஆனா உண்மையில எங்கட நாட்டுடைய இன்னும் சட்டப்படி மக்தப் நடத்த கூடாது என்று சொல்லி எந்த விதமான உத்தரவும் மேலிடத்திலிருந்து வரல. ஆனா இந்த ஜஹரானுடைய பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும். விசாரித்த விசாரணை குழுவே சொன்னாங்க, இது திட்டம் போட்டு பிளான் பண்ணி சில வாலிபர்களை அவர்களுடைய மூளையை செலவு செய்து, மூளையை செலவை செய்து அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம். ஆனா அப்படி இருந்தாலும் எங்களோட முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்தை இல்லாமலா போகும். மக்தப்ல வார மாணவர்களுக்கு மதத்தை பற்றி கூடுதலா படிச்சு கொடுக்கறாங்களா? என்ன குரானை படிச்சு கொடுக்கறாங்க, அகீதாவை படிச்சு கொடுக்கறாங்க, தஜ்வீத படிச்சு கொடுக்கறாங்க, சரித்திரத்தை படிச்சு கொடுக்கறாங்க, முக்கியமான பெற்றோர்களுடைய சட்ட திட்டங்கள் படிச்சு கொடுக்கறாங்க.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதுக்கு இந்த அளவுக்கு கெடுபுடி வந்து மக்தபன்ற பெயர் இருக்கக்கூடாது, குரான் மதரசா தான் இருக்கணும், அடிக்கடி சிஐடியால வார, அடிக்கடி போலீஸால வார வந்ததோட நிர்வாகிகள் பயந்தாச்சு இவங்க வந்து ஒரே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதனால வான மக்தப இழுத்து மூடுங்க. பாடசாலையில பார்ப்போம், இந்த பாடசாலையில இஸ்லாம் படிப்பிக்கிற புக்கு சென்ற வருஷம் வரைக்கும் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுத்துட்டாங்களோ தெரியல. இஸ்லாம் படிப்பிக்கிற புத்தகங்களே கொடுக்கப்படல. அப்ப அவங்களுக்கு என்ன அங்க இஸ்லாம் இருக்குது? மேலான பெரியார்களே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எதை சொல்ல வாரோம்டா, முதல்ல அவர்களுக்கு படிப்போட தீனையும் கொடுக்கணும். அந்த தாய் தந்தையற்ற அல்லாஹுடைய பயம் இருக்கணும். இரவையில நேர காலத்தோட அவர்களை படுக்க வைக்க வைக்கணும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் கெட்டு போறது, ட்ரக்ஸுக்கு அவர்கள் அடிமையாக ஆனது, போதை பழக்கம், அல்லாஹ் மன்னிக்கணும். சில இடங்கள் இருக்குது, நான் தான் கண்ணால கண்டதில்லை, கேள்விப்பட்டோம். ராவு 11 மணி 12 மணி பிறகுதான் அந்த இடம் பங்கன். 3 மணி 4 மணி வரைக்கும் அங்க ஒரே வந்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறாங்க. அங்க அந்த ட்ரக்ஸ் டீல் நடக்குது, ஐஸ் நடக்குது, கஞ்சா நடக்குது. எங்கட நாட்டுடைய உளவுத்துறைக்கு லேசிமாசான உளவுத்துறை அல்ல. அதனால தானே இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸ்ரீலங்காவுடைய உளவுத்துறை அப்படி விசேஷமான உளவுத்துறை. ஏன் அவங்களுக்கு இதை கண்டுபிடிக்கலாதா? இதுல மெயின் டீலர் யாரு, வெளிநாட்டிலிருந்து கொண்டு வாரது யாரு, விமானத்தால கொண்டு வாரது யாரு, கடலால கொண்டு வாரது யாரு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா சும்மா இந்த அங்கிட்டு இங்கிட்டு போறவங்களை மட்டும் வந்து பிடிச்சு கொண்டு போற, ஒரு கிழமை வச்சுட்டு மறுக்க அனுப்புற. ஏன் இதால பில்லியன் கணக்கான வருமானம் வருது. இதனால சீரழிவது யாரு? எங்கட யங்ஸ்டர்ஸ் தான், எங்கட இளைஞர்கள் தான். 100 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய விரோதிகள் யூரோப்ல ஒரு மகாநாடு நடத்துறாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு பின்னால உலகத்துடைய ஆட்சியும் அதிகாரமும் செல்வமும் கல்வி இதை நாங்க பிடிக்கணும்டா முஸ்லிம்களை கீழே போடணும். 100 வருடத்திற்கு முன்னால முழு உலகத்துடைய ஆட்சி இஸ்லாமியர்களுடைய கையில. ஏன் 1924 தான் துருக்கியிலிருந்து ஹிலாபத் கீழே போச்சு. அது வரைக்கும் உஸ்மானிய பேரரசர்கள் முழு உலகத்தை ஆட்சி செய்தாங்க. முழு உலகத்துடைய செல்வம் முஸ்லிம்களுடைய கையில, முழு உலகத்துடைய அறிவு ஞானம் முஸ்லிம்களுடைய கையில. இப்பதான் ஆக்ஸ்போர்டும் இப்பதான் கேம்பிரிட்ஜும் வந்திருக்குது யூனிவர்சிட்டி. ஆனா அதற்கு முன்னால் ஆரம்ப காலத்துல ஜாமிய குர்துபான் ஸ்பெயின்ல, ஈஜிப்ட்ல அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி, பக்தாத்ல இன்னும் ஒரு மிக பிரபலியமான யூனிவர்சிட்டி, தியூனிஸ்ல ஜாமிஅத்து ஜைத்தூன் என்ற யூனிவர்சிட்டி. மாற்று மதத்தவர்கள் எந்த அளவுக்கு இந்த யூத கிறிஸ்தவர்கள் வந்து இவர்கள்ட்ட படிக்கிற அளவுக்கு முஸ்லிம்கள் தான் கல்வியில ஆக உயர்ந்திருந்தாங்க. அவர்கள் திட்டம் போட்டாங்க, கல்வியை நாங்க பிடிக்கணும், செல்வம் எங்கட கையில வரணும், ஆட்சி எங்கட கையில வரணும் என்று திட்டம் போட்டுத்தான் அவர்களுடைய திட்டத்துல கிட்டத்தட்ட 75% அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல சில நாடுகள்ல இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்யறாங்க, இஸ்லாம் இல்ல. ஈவன் அரபு நாடாக இருக்கலாம். மேற்கத்திய நாடுகளை விட இப்ப கொஞ்சம் மோசம் உண்டா, அது பொய்யாக ஆகாது. அங்க என்ன சினிமா வேணுமா, அங்க அதாவது கச்சேரிகள் வேணுமா, சும்மா நேற்று மாசான எங்க ஸ்ரீலங்கால நடக்கிற மாதிரி இல்ல. உலகத்தில் உள்ள ஆக பேமஸ், உலகத்திலே உள்ள ஆகப்பெரிய பாடகர்கள் பாடகிகள், அதாவது ஆடக்கூடிய டான்ஸ் ஆடக்கூடிய ஆக பிரபல்யமானவர்கள் அங்க வாராங்க. இந்த தடவை அந்த டிசம்பருடைய கடைசியில கிறிஸ்துமஸ் ஒரு அரபு நாட்டுடைய தலைநகரத்தில் நடக்குது, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஏனான பெரியார்களே சகோதரர்களே, அவங்க திட்டம் போட்டு முக்கியமான தலைவர்களை மாத்திட்டாங்க. நீங்க இந்த நாள் இஸ்லாம் இஸ்லாம் போனா எங்களோட உங்களுக்கு தேவையில்ல, நீங்க இஸ்லாத்தை தூக்கி ஒரு பக்கத்துல வச்சுட்டு வாங்க எங்களோட. அப்படித்தான் இப்ப வளைகுடா, நான் பேரு சொல்ல விருப்பம் இல்ல, வளைகுடால் உள்ள நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் இப்ப அப்படித்தான் போறாங்க. எல்லாத்துக்கும் ஒட்டு விபச்சாரமா, சினாவா, மதுபானமா, போதையா, சினிமாவா, பாட்டா, ஆடலா, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்த மாதிரி. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்ப 100 வருஷத்துக்கு முன்னால் அவங்க போட்ட திட்டம் என்ன?
கஅசுல் வகானியத்துன் தஃஅலானி ஃபீ தஹ்சீனில் உம்மத்தில் முஹம்மதிய்யா அக்ஸர மின் அல்ஃபி மித்ஃபா. கஅசுல் ஒரு கப் மது, வகானியத்துன் ஒரு பாடகி, ஒரு கப் மதுவும் ஒரு பாடகி, இந்த ரெண்டு பேரின் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றா 1000 வீரங்கிகளால ஏற்படுத்த முடியாத பாதிப்பை இந்த ரெண்டு பேரால ஏற்படுத்தலாம். 100 வருஷத்துக்கு முன்னால பிளான் பண்ணினாங்க. இன்றைக்கு அது நடந்து கொண்டு தான் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு நிச்சயம். அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். ஆனா நாங்க எல்லாரும் தூர நோக்குடன் நடந்து கொள்ளணும். சுயநலவாதிகளாக இருக்கேலா. ஸ்கூல்ல இஸ்லாமிய பாடசாலை புத்தகங்கள் இல்லாண்டதோட எங்களை எத்தனை பேர் அதை பத்தி அலட்டினோம். மக்தபு மதரசா மக்தபுன்ற பேர் இருக்கக்கூடாது. அதனால அது நிறைய இடங்கள் எங்க இருக்குதோ என்னமோ தெரியாது. நிறைய இடங்கள் இப்ப பேரை மாற்றி 200 மாணவர்கள் 50 மாணவர்கள் 150 மாணவர்களுக்கு இல்ல. அதை பற்றி நிறைய பேர்களுக்கு அக்கறையும் இல்ல. அதை கொண்டு வரணும் என்ற யோசனையும் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம்டா அவர்களுடைய மிகப்பெரிய பிளேன் தான் என்னண்டா இளைஞர்களையும் யுவதிகளையும் மனம் போன போக்கில வாழ விடணும். அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்களுக்கு கட்டுப்பாடுகளை போடக்கூடாது. அவங்களுக்கு ஃப்ரீடம். அப்படித்தான் இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் எல்லாம் ஒரு கட்டுப்பாடும் இல்லை, ஒரு வரையறையும் இல்லை. அவங்களோட லெக்சர் டைமுக்கு மட்டும் வந்து கிளாஸ்ல அட்டெண்ட் ஆனா போதும், அவ்வளவுதான். மற்ற நேரம் எப்படி எங்க யாருடன் எதிர கழிவுன்ற தொண்டை பார்க்கிறல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இப்படி போற இந்த காலகட்டத்துல எங்கட பிள்ளைகளை நாங்க எங்கட வீட்டுல வச்சு பாதுகாக்கணும். வீட்டுல வச்சீங்க என்ன, வீட்டுல இருக்கிற நேரத்துல யாவது அல்லாஹுடைய பயம் வரணும். ஆனா இன்றைக்கு நிறைய பேருக்க வீட்டுல அம்மா அவங்களோட மொபைல் போன்ல அவங்க பிஸி. பாப்பா ஈவினிங் வந்தா அவர் செட்டியில் உட்கார்ந்து கொண்டு டீயோ பிளேட்டிய குடிச்சு அவர் அவட போன்ல, மகள் அவட ரூம்ல, மகன் அவட ரூம்ல. 4 பேர் வீட்டுல 4 பேர் இருந்தாலும் ஒரு சத்தமும் இல்ல, எல்லாம் அமைதி மௌனம். 4 பேரும் அவங்களோட மொபைல் போன்ல பிஸி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முதலாவது இந்த கலாச்சாரத்தை மாற்றணும். வீட்டுக்குள்ள வந்ததோட 4 பேரோட போனும் ஒரு பக்கத்துல வைக்கணும். எல்லாரும் உட்கார்ந்து பேசணும். மகள் பேசணும், மகன் பேசணும், வாப்ப கேட்கணும், வாப்ப வழிகாட்டணும், உம்மை சொல்லி கொடுக்கணும். எங்கட உம்மா வாப்பா மாறு மாஷா அல்லாஹ் அவங்க எல்லாம் பெரிய டிகிரி எழுதி கல்வியே டிகிரி இருந்துச்சா, டிப்ளமா எடுத்திருந்தாங்களா, யூனிவர்சிட்டி போனாங்களா, 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு கையெழுத்து தெரியாது. இந்த பெரு விரலானத்தான எல்லாம் போட்டாங்க. எங்களை வளர்க்கலையா? இப்ப இந்த 50-60 வயசுக்காரவங்க பாருங்க, எங்களோட பாப்பமார் எங்களோட உம்மமார் என்ன யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நல்ல பண்புகள் இருந்துச்சு, நல்ல குணங்கள் இருந்துச்சு, நல்ல நடத்தைகள் இருந்துச்சு. பெண் பிள்ளைகளை பக்குவமா வளர்த்தாங்க, பேருதலா வளர்த்தாங்க, மரியாதையா வளர்த்தாங்க. மற்ற மக்களுக்கு முன்னால் எங்களுக்கு ஞாபகம், வீட்டுக்கு யாராவது ஒரு ஆண் வந்துட்டாலும் அந்த கேட்டுக்கு ஜன்னலுக்கு பின்னால ஒளிந்து கோணி மறைத்து தான் பேச வைக்கப்படுவாங்க. அப்படியான ஒரு காலம். இன்றைக்கு என்ன, இந்த இது எல்லாத்தையும் உண்டாக்கி விட்டது. ஆண்கள் வேற இல்ல, பெண்கள் வேற இல்ல, உண்டா கலக்கணும். அதனாலதான் இன்றைக்கு எங்கட சோசியல் மீடியாவுடன் எங்கட பெண்களுக்கு எல்லாத்தையும் செய்யறது. அவங்களும் பயான் பண்ற, அவங்களும் ஒவ்வொரு குரூப் ஆரம்பிச்சு அவங்க அட்வைஸ் பண்ற, அவங்க அப்படி செய்யற இப்படி செய்யற. இன்றைக்கு யாரும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு காலம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம்டா முதலாவது எங்கட வீட்டுடைய சூழலை நாம் சீராக்கணும். அடுத்தவர்களை பார்க்கறதும் இல்ல, அடுத்தவர்களை பத்தி பேசுறதும் இல்ல. எங்கட சமூகத்தில் உள்ள பெரிய ஒரு தவறு தான் என்னாண்டா, மற்றவங்களை பார்த்து நான் சரி. ஏன் பள்ளி கஷ்டிய பாருங்க, ஹஜ்ஜார பாருங்க, இத்தனை ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாரு, அவரை இப்படி செய்யறாரு, ஏன் நான் செய்யக்கூடாது? அவரை பார்த்து வாழ சொல்லி எங்கேயும் சொல்லி இல்லையே எங்களுக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது நான் திருந்தோனும், நான் என்ன மாற்றோனும். இந்த ரமதானுடைய மாதம் அதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு.
ரமதானுடைய மாதத்துல நாங்க எங்களை மாற்றினோம் உண்டா, மீதமுள்ள 11 மாதத்திலையும் அதே அடிப்படையில் எங்களால வாழலாம். வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதப்படணும். குர்ஆன் எங்களை பாதுகாக்கும். குர்ஆன் இருக்குது, இது வெறும் நன்மைக்கு ஓதுறது மட்டுமல்ல. குர்ஆனின் மூலமாக உலகத்துல எத்தனையோ மாற்றங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். கொலைக்காரர்களை மாற்றி, கொள்ளைக்காரர்களை மாற்றி, அநியாயக்கார அரசர்களை மாற்றி. புகாரில பெரிய ஒரு சரித்திரம் வருது. அந்த நஜ்ஜாஷி மன்னர், ஹிரக்கில் மன்னர், அந்த நஜ்ஜாஷி மன்னருக்கு தான் போறாங்க சஹாபாக்கள். ஆரம்பத்தில் ஹபஷாவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத் செய்து போறாங்களே. அந்த மன்னர் கேள்விகளை கேட்கிறாரு. இந்த ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பதில்களை கூறுகிறார். அவர் என்ன சொன்னாரு, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாக இருந்தா அந்த நபி அவர் உண்மையான நபி, அவரை மட்டும் நான் சந்தித்தேன் என்று சொன்னா அவருடைய கையையும் காலையும் நான் முத்தமிடுவேன், அவருடைய கால கடிகை நான் குடிப்பேன். ஏன்? அவர் உண்மையாளர். மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆன் அவர்களை மாற்றிச்சு. இன்றைக்கு குர்ஆனோடு எங்களுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு? யாரும் தவறா நினைச்சு கொள்ளாதீங்க. மஸ்ஜிதுல ஓதப்படக்கூடிய அந்த ரமதான்ல ஒரு ஜுஸோ 1.25 ஜுஸுவையோ முழுமையாக கேட்கிறதற்குரிய ஆசை போதாது. சிலவங்க பேசிடுவாங்க. அதுல அவங்க காரணம் சொல்ற 20 ரக்காத்துக்கு ஆதாரம் இல்லை, 8 தான் சொல்லணும். ஆதாரம் அல்ல, அங்க சோம்பரம் அவ்வளவுதான். உண்மையில ஆதாரம் பார்க்கறல்ல, அவங்களுக்கு அதுக்கு மேல நிக்க ஒரு வகையான சோம்பரத்தினால சும்மா ஒரு நொண்டி காரணம் என்ன, 20க்கு ஆதாரம் இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சரி ஆதாரம் இல்ல, தொழாம உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை கேளுங்களே. தொழுகையில கேட்டா 100 நன்மை, தொழாம சும்மா கேட்டா 50 நன்மை. குர்ஆனை கேட்பதும் நன்மை தானே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் வஹீ வந்தது. நேரடியா வஹீ நபி அவர்களுக்கு தான் வந்துச்சு. அவர்களே ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுல குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தி வந்ததோட நபி அவர்களே சொல்லுவார்களாம், என்ன கொஞ்சம் அழைத்து கொண்டு செல்லுங்கள். அபூ மூஸாவுடைய வீட்டுல ஒரு ஓரத்துல அவருக்கு தெரியாம என்ன அமர வையுங்கள், அவர் ஓதுற क़ிராஅத்தை நான் கேட்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய क़ிராஅத்தை கேட்பாங்க. கேட்டுட்டு அடுத்த நாள் காலையில ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அபா மூஸா லகத் உதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ராகம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. நேசராவும் நீங்க ஓதினீங்க, உங்களோட क़ிராஅத்தை கேட்டு இந்த உள்ளமெல்லாம் பூரிச்சிச்சு. ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வாங்க, யா உபய் இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன். அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான் குர்ஆனை உங்களுக்கு ஓதி காட்டும்படி. இவர்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் குர்ஆன் இறங்கியதே உங்களுக்கு, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா? அல்லாஹு சம்மானிலக், அல்லாஹ் என்னுடைய பெயரை சொல்லி சொன்னானா? வதுகிர்து இன்த ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல தர்பார்ல என்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் சொன்னானா? நபியவங்க சொல்லுவாங்க, ஆம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷத்தால அழுவாங்க. மற்ற சஹாபாக்களை ஓத சொல்லி கேட்பாங்க. மற்ற சஹாபாக்கள்கிட்ட நபி அவர்கள் ஓதி காட்டுவாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபியிடத்துல சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ததகூனுல் ஃபித்ன், எதிர்காலத்துல பலவிதமான ஃபித்னாக்கள் நம்முடைய உம்மத்திற்கு வரும். நானும் நீங்களும் வாழ்ந்த இந்த காலமும் தான் மிகையாகாது. எங்கத்தான் ஃபித்னா இல்ல? வீட்டிலிருந்து வெளியில இறங்கினா, பஜாருக்கு போனா, வியாபாரத்துக்கு போனா, வாகனங்கள்ல ஏறினா, ஹாஸ்பிட்டல் போனா, எங்க பார்த்தாலும் ஒரு வகையான பாவத்துடைய சூழல். ஆண்களும் பெண்களும், ஆண்கள் அவங்களை பாதுகாக்கிறது, பெண்கள் அவங்களை பாதுகாக்கிறது கஷ்டம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஃபித்னாவுடைய ஒரு சூழல். நபி அவர்கள் கேட்டாங்க, ஃபமல் மக்ரஜ் மின்ஹா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அதிலிருந்து நாங்க எப்படி வெளியாகலாம், அந்த ஃபித்னாவிலிருந்து நாங்க எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்? சொன்னாங்க, கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனை பற்றி பிடிக்க சொல்லுங்க, குர்ஆனை பற்றி பிடிக்க சொல்லுங்க. குர்ஆனுடன் இணைந்தால் அந்த குர்ஆன் அவர்களை பாதுகாக்கும். குர்ஆனுடன் இணைகிறது என்ன? ஓதுவதன் மூலமாக.
ஓதுவதை கேட்பதின் மூலமாக, அதனுடைய தர்ஜுமாவை படிப்பதின் மூலமாக, அதில் உள்ள கடந்த காலங்களுடைய வரலாறு தஃசீர்களை விளங்குவதன் மூலமாக, குர்ஆனுடன் இணைய அந்த அல்லாஹ்வுடைய கலாம் தானே குர்ஆன். என்ன கலாமுல்லாஹ், என்ன அல்லாஹ்வுடைய பேச்சு. நாங்க குர்ஆன் ஓத 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 அல்லாஹ்வுடன் பேசுற மாதிரி குர்ஆன் ஓத ஓத என்ன செய்யும்? அல்லாஹ்வுடன் உண்டான உறவு இணைப்பு உறுதியாக ஆகும். அல்லாஹ்வுடன் உண்டான உறவு இணைப்பு உறுதியாக. ஆனா ஷைத்தான் கிட்ட வரையல. ஏன்? அந்த உறவு இவரை பாதுகாக்கும். மேற்கத்திய நாடுகள்ல நாங்க பார்த்தோம். லண்டன்ல, ஹெரோல, எங்க ஸ்ரீலங்கன் பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. ரமதான், அங்க ரமதான்லேயும் லீவ் இல்ல, ரமதான்லேயும் ஸ்கூல் தான். அப்ப காலையில சில மாணவர்கள் ஸ்கூல் யூனிஃபார்மோட பள்ளிவாசலுக்கு வருவாங்க. வந்து ஒரு 3/4 மணி நேரம் மஸ்ஜிதுல ஹிஃப்து பண்ணிட்டு முன்னால் உள்ள ஸ்கூலுக்கு போவாங்க. சில மாணவர்கள் ஸ்கூல்ல முடிச்சிட்டு வருவாங்க. அந்த ஹெரோ பள்ளியில மட்டும் கிட்டத்தட்ட மதரசாவுல 400 மாணவ மாணவிகள் ஓதுறாங்க. மாலையில ஒரு 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் போலீஸால டிராபிக் போலீஸ் வருவாங்க. என்ன? டிராபிக்க கண்ட்ரோல் பண்ணுவதற்கு. அப்ப அந்த சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஹஸ்ரத், எங்கட மகன் மதரசா பள்ளியில வந்து ஒரு 3/4 1 ஓதிட்டு போறாரு, அதனால ஸ்கூல்ல இருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். ஸ்கூல்ல இருந்து அங்குள்ள எல்லாம் கலவன் தான். இஸ்லாமிக் ஸ்கூல் இல்ல, கலவன் பாடசாலை இருந்தாலும் அந்த குர்ஆன் இவரை பாதுகாக்குது. நாங்க பாக்குறோம் மேற்கத்திய நாடுகள்ல பலவிதமான பித்தனாக்கள் குழப்பங்களுக்கு மத்தியில காலையில குர்ஆனோடு இணைகிறாங்க, குர்ஆன ஓதிட்டு போறாங்க. அந்த குர்ஆன் அவர்களை பாதுகாக்கும். வந்திருக்கிற பெற்றோர்கள், தாய்மார்கள் தயவு செய்து கோபித்துக் கொள்ள வேணாம். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட மனசாட்சியை தொட்டு பார்க்கணும். ரமதான் அல்லாத காலத்துல எங்களுக்கு குர்ஆனுடன் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது? எங்கள எத்தனை பேர் வல்லமையாக ஆக குறைந்தது ஒரு ஜுஸ் ஆவது ஓதுறவங்க நாங்க எத்தனை பேர் இருப்போம்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் ஆரம்பத்துல சொன்னேனே, எங்களுக்கு பிள்ளைகள் ஆகப்பெரிய சவால். அந்த நல்ல பிள்ளைகளா வரணும் என்று சில ஏற்பாடுகள் செய்யறோமே, அவ்வளவு ஏற்பாடு செஞ்சும் அவன் வழி தவறி போறான். கெட்ட நண்பர்களோட, மோசமான நண்பர்களோட, பெண்களோடு தொடர்பாகி ஐசுக்கும் ரத்துக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாக ஆகி நூற்றுக்கணக்கான எங்கட அவாலிப ஆண்கள், பல பெண்மணிகள் எங்களை சமூகத்திலிருந்து அவுட்டானாங்க. எப்படி? அவர்களுக்கு நாங்க வீட்டுடைய சூழலை சரியாக்கி கொடுக்கல. இரவேற நேர காலத்தோடு அவர்களை படுக்கைக்கு அனுப்பல. எங்கட சில வாலிபர்கள் இரவேல சுத்துறது, ராவு 12 மணி 1 மணி 2 மணி. வாப்பா கொஞ்சம் இஷ்டவங்க இருந்தா உம்மா சப்போர்ட், நீங்க மகன் வந்து மெதுவா எனக்கு கோல் பண்ணுங்க, பின்பாசலால வாங்க, வேறொரு சாவியை செஞ்சு கொடுத்தீங்கிற, நீங்க மகன் தொண்டு கொண்டு வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பாவத்துக்கு உதவி செய்யலா. அதனால்தான் அவர் வழி தவறி போறாரு. அந்த நேரத்துல கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல எங்கட நான் சொன்னேன், உம்மா வாப்பா பெருசா படிச்சு இல்ல, ஆனா ராவு 9 மணியான வீட்டுடைய கதவை மூடிடுவாங்க. ஒரு நாளைக்கு வெளியில போட்டா 2வது நாள் நாங்க டைமுக்கு வருவோம். அப்படியான எங்கட பெற்றோர்கள் கண்டிப்புடன் எங்கட வளர்த்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு அந்த கண்டிப்புகள் இல்ல. வெளியில போற இன்றைக்கு நிறைய வாலிபர்கள், உதாரணமா ஓ லெவல் முடிஞ்சதோடு அவங்களோட செட் அப்படி போற, ஏ லெவல் முடிஞ்சதோடு அவங்களோட செட் அப்படி போற. ஒவ்வொரு வருஷத்துல அவங்க இன்றைக்கு அப்படித்தானே, ஒவ்வொரு வருஷம் 2020 பெட்ச், 2021 பெட்ச், 2018 பெட்ச், இப்ப 2005 பெட்ச் எல்லாம் உண்டு சேர்ற ஆம்பளை பொம்பளை எல்லாம். எப்படி சமூகம் சீராகிறது? அங்க ஆண்கள் பெண்கள் கலப்படமான, அங்க என்னென்ன நடக்குமோ தெரியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நான் இப்ப உலகத்துல எங்கட ஊர்கள்ல எங்கட மஹல்லாக்கள்ல நடக்கிறத தான் நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டோம். நேர காலத்தோட பிள்ளைகளை படுக்க வைக்கணும், காலையில நாங்க எழும்போனும், ஆக நல்ல தஹஜ்ஜுடைய தொழுகையை நாங்க தொழணும். மஸ்ஜிதுக்கு வந்து ஜமாத்தோட தொழுதுட்டு கொஞ்சம் குர்ஆன்ல அந்த தாலீம்ல நல்ல விஷயங்களை கேட்டுட்டு நாங்க போனோம்டா இன்ஷா அல்லாஹ் நாங்க ரஹ்மத்துடைய கொடியோட போவோம்.
நல்ல அதாவது மலக்குமார்களுடைய கொடியுடன் நாங்க போவோம். அது பஜாரில் போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, மார்க்கெட் போனாலும் சரி, அந்த தொழுகைகளை பாதுகாக்கும். ஹதீஸ்ல வருது, மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யாராவது ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுதால் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல 100% நம்பணும். ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோட தொழுதா அன்றைய தினம் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். விரோதிகளுடைய விரோதம், மிருகங்களுடைய எக்ஸிடனுடைய வேற வேற என்னென்ன அனர்த்தங்கள் இருக்குதோ அவைகள் அனைத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். காலையில குர்ஆன ஓத வச்சு அவங்களை அனுப்புவோம், அவர்களை வாட்ச் பண்ணுவோம், அவர்களை கண்காணிப்போம். அவங்களோட நண்பர்கள் யாரு, மகள்மார்களுடைய நண்பிகள் யாரு, தோழிகள் யாரு. இன்றைக்கு நாங்க ஒரு மிக்ஸ் கல்ச்சர் தான். பல இன மதத்தை பல மொழி உடையவர்களோடு தான் சேர்ந்து வாழ்கிறோம். உங்களை இந்த பகுதியிலே சில பகுதிகள் இருக்குது, நான் பேர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர்களோடு சேர்ந்து தான் வாழ்கிறோம். அல்லாஹுடைய பயம் இல்லாட்டி சில வேளை தப்பு தவறுகள் நடந்துடும். அதனால மகளுடைய நண்பிகள் யாரு, கூட்டாளிமார்கள் யாரு, நல்ல நண்பர்களுடன் பழக விடணும், நல்ல நண்பிகளுடன் பழக விடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை நீங்க அவரை தெரியணும், அவர் யாருண்டா அவருடைய நண்பனை பாருங்க. நண்பன் நல்லவனாக இருந்தா இவர் நல்லவராக இருப்பாரு, நண்பன் கெட்டவனாக இருந்தா இவர் கெட்டவனாக மாறிடுவாரு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எதை சொல்லிக் கொண்டு வாரோம்டா வீட்டுடைய சூழல் சரியாகணும். பெண்கள் டைமுக்கு தொழணும், ஆறுதலாக அமைதியாக தொழணும். இன்றைக்கு பல பெண்மணிகள் தொழுறாங்க ஒரு சடங்கு மாதிரி தான். 3 காலுக்கு அசருண்டா 3:10 வார, 6 காலுக்கு மகரிப் உண்டா 6:05 6:10 வார. என்ன இந்த அசரு கலாவாக போகுது, இந்த மகரிப் கலாவாக போகுது. நபியுடைய ஹதீஸ், யாராவது காரணம் இல்லாமல் ஒரு தொழுகையை அடுத்த தொழுகை வரைக்கும் அவர் பிற்படுத்தினால் பெரும்பாவத்துடைய தலைவாசலுக்கே சென்று விட்டார். அதனால தொழுகையை அந்த நேரத்துல தொழணும், டைம் எடுத்து தொழணும், ஆறுதலா அமைதியா தொழணும். பெரிய பெரிய சூறாக்களை ஓடி இங்க ஜமாத்தோட தொழும் பொழுது இமாம் செய்யற மாதிரி செய்யணும். ஆனா வீட்டில் உள்ள பெண்மணிகள் மாஷா அல்லாஹ், நான் சொல்றது எங்கட இலங்கையில் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பெண்கள் மதரசாக்கள் இருக்குது, நிறைய ஹாஃபிதாக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஆலிமாக்கள் இருப்பாங்க. நாங்க சொல்றது என்ன, அந்த ஹாஃபிதாக்களை ஏன் ஓத வச்சீங்க, அவர்கள் ஆலிமாக்கி நீங்க ஏன்டா அவர்களை கொண்டு பெனிஃபிட் அடையணும். குறைந்தபட்சம் ரமபான்ல அந்த ஹாஃபிதாக்களை வச்சு ஒரு 5 குடும்பம், ஒரு 10 குடும்பம் ஹோபாண்டு மிச்சம் பெண்கள் ஒரு இடத்துல கூடுறது எங்கட அறிஞர்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த சைத்தான் வந்துடுவான், பித்தனா வரும். அதனால சின்ன சின்ன கூட்டம், அங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மட்டும் சேர்றது. அந்த பெண்மணிகள் என்ன செய்யற, அவர் ஹாஃபிலா அவர் குர்ஆன ஓதி தொழுவிக்கிற. இந்தியாவுடைய சுதந்திரத்துல ஈடுபட்ட மிக முக்கியமான ஒரு பெரிய ஆலிம் ஹஜ்ரத் ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுடைய வீட்டுல அவங்களோட மகள் தான் தொழுவிப்பாங்க. ஒரு நாள் மகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்துருச்சு. இப்பொழுது அவங்களோட வைஃப் சொன்னாங்க, மகளுக்கு இன்னைக்கு பெட்டி இல்ல, அதனால காரி சாபா அனுப்புங்க தராவி தொழுவிக்க. காரி சாபா முந்தி ஹாஃபிஸுக்கு தான் காரி சாபுன்னு சொல்லுவாங்க. அந்த காரி அந்த ஹாஃபிஸ் என்ன செய்தாருன்னா முழு தராவிய தொழுவிச்சுன்னு போனாரு. ஷஹருக்கு தான் ஹஜ்ரத் ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹ் மஹ்மூதுல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷஹர் சாப்பிட வீட்டுக்கு வந்தாங்க. கேட்டாங்க, எப்படி இன்றைக்கு காரி சாப் நீங்க என்ன அனுப்பிட்டீங்க? இன்றைக்கு வந்த காரி சாப் வெறும் 4 ஜுஸுவா ஓதிட்டு போயிட்டாரு. எங்கட மகள் வளமையா 7 ஜுஸு ஓதுற தராவியில ஒரு நாளைக்கு 7 ஜுஸு. என்ன நீங்க காரி அடிச்சீங்க, வெறும் 4 ஜுஸுல முடிச்சுட்டு போனாங்க. கதை இல்லைங்க, அல்ஹம்துலில்லாஹ் நடந்து கொண்டிருக்குது. பெண்கள் செய்யறது வெளியில வாரல்ல. நாங்க என்ன செய்யணும், எங்கட அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகள் உள்ள பெண்களை மட்டும் வச்சு நீங்க ஓதுங்க, 3 ஜுஸு ஓதுங்க, 4 ஜுஸு ஓதுங்க, 5 ஜுஸு ஓதுங்க. ஒரு நாளைக்கு 5 ஜுஸு ஓதினா 6 நாள்ல முடிஞ்சு, ஒரு நாளைக்கு 3 ஜுஸு ஓதினா 10 நாள்ல முடிஞ்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனுடன் இணைய இணைய இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆன் அவர்களை பாதுகாக்கும்.
அதனால தான் நாம் சொல்லிக் கொண்டு வாரோம், எங்கட வீட்டுடைய சூழலை சரியாக்கணும். ஒன்று பெண்கள் அவர்கள் சீராக்கணும். இரண்டாவது ஆண்களுடைய சம்பாத்தியம் ஆக முக்கியம். இந்த சம்பாத்தியம் ஹராமாக இருந்தா ஹராம சாப்பிட்ட உடலால நல்ல வேலைகளை செய்யலாம். குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் த்ய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரூ லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். ஈமான் கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு உணவாக தந்ததிலிருந்து நல்லவைகளை சாப்பிடுங்க. அப்படின்ற சுத்தமானவைகளை ஹலாலானவைகளை சாப்பிடுங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹர் ரசூல் குலூ மினத் த்ய்யிபாத்தி வஅமலூ ஸாலிஹா. ரசூல்மார்களே, நல்லவைகளை சாப்பிட்டு நல்ல அமல்களை செய்யுங்க. இந்த ஆயத்தை நல்லா நாங்க ஆராய்ந்து பார்த்தோம்டா, நல்லதை சாப்பிட்டா தான் அந்த உடம்பால நல்ல அமல் செய்யலாம். இவருடைய சாப்பாட்டுல ஹராம் கலந்திருந்தா ஹராமால வளர்ந்த உடலால நல்ல வேலை செய்யலாம். சில வேலை அந்த உடம்பு பாவத்தின் பக்கம் அவரை இழுக்கும், தவறான வேலைகளின் பக்கம் அவரை இழுக்கும். நல்ல வேலைகளை செய்வதற்கு அவரை இடம் அளிக்காது. ஒரு வகையான வெறுப்பு வரும், ஒரு வகையான பாரம் வரும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு பிசினஸும் அப்படித்தான். நிறைய ஹராம் ஹலால் கலந்துருச்சு. எடுத்ததுக்கெல்லாம் பேங்கோட தொடர்பு, லோன், வட்டி, லீஸ், பினான்ஸ், ஓடி. பெரியவர்கள் பெரிசாண்டா, சின்னவர்கள் பெரிசா. ஏதாவது பிரச்சனை வந்தா உடனடியா வைஃப் மாலையை கொடுக்கிறது, இதாங்க நீங்க கொண்டு ஈடு வைங்க, அடகு வைங்க, காப்ப கொடுக்கிறது. நான் சொல்றேன், ஏன் அடகு வைக்கணும், வித்து போடுங்களே. நகை இல்லாம வாழ இயலாதா? எத்தனையோ ஏழை குடும்பத்தில் அவங்கள்ட்ட நகையா ஈக்குது. எங்கட பெண்கள்கிட்ட உண்டு ஈக்குது. என்ன வந்தாலும் சரி, நகைய விற்கிறல்ல, வேண்டா அடகு வைங்க, வட்டி கடையில வைங்க, வட்டி கெடுங்க, ஆனா நகைய விற்கிறா. நகை ஈக்கிறதே தேவைப்பட்ட விற்கிறதுக்கு. மறுக்க வசதி வந்தா வாங்கணும். அந்த ஹராத்தில் அல்லாஹுடைய உதவிகள் இல்லவே இல்லை. இந்த வட்டி எவ்வளவு பயங்கரமானது என்றா, குர்ஆன்ல வட்டியுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்த மாதிரி வேற எந்த பாவத்துடனும் தொடர்புடையவர்கள் எச்சரிக்கை செய்யல. நீங்க உங்களோட இந்த வட்டியை விடையலாண்டா அல்லாஹுடன் யுத்தம் செய்ய தயாராகுங்க. அல்லாஹுடனும் அவனுடைய ரசூலுடனும் யுத்தம் செய்ய நீங்க தயாராகுங்க. அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் தான். ஆனா இன்றைக்கு என்னமோ தெரியல, நிறைய பேர் அதுல இன்வால்வ் ஆகிக்கிறாங்க. வாகனம் எடுத்தாலும், ஒரு ஆட்டா எடுத்தாலும் அதிலே லீசிங்க போட்டு, அதிலேயும் வேற ஏதாவது ஒரு அடிப்படையில ஹராத்துடன் சம்பந்தப்பட்டு கடைசியில் ஒன்றுமே நிச்சயமில்ல. அதே மாதிரிதான் தொழில் வியாபாரம் செய்யறவங்களும் அப்படித்தான். எங்கட நாங்க ஒரு கடை வச்சிக்கிறோம், வியாபாரம் ஒன்று செய்யறோம் என்று சொன்னா அதுல அளவை நிறுவை மட்டுமல்ல, எங்கட சாமானுடைய பொலிசி அது மெயின்டைன் பண்ணப்படணும். ஒரு நாட்டுடைய பொருள் இருந்தா அந்த நாட்டுடைய சீல் தான் அடிக்கணும். சைனாவுடைய பொருளை இங்கிலீஷ் மேட் இன் இட்டாலி போடலா, மேட் இன் ஜெர்மன் போடலா, வாரவங்களை ஏமாற்றி விற்கலா. ஒரு ஆள் வந்து எங்கள்கிட்ட பொருள் கேட்கிறாரு, இந்த பொருளுடைய விலை 10,000 ரூபாய், அவரு சொல்றாரு நீங்க 12,000 ரூபாய் பில் போட்டு தாங்க, ஏலா ஹராம். ஆனா இவர் நினைக்கிறாரு, நான் இன்றைக்கு இவனை விட்டா நாளைக்கு வர மாட்டான். இவங்க அப்படித்தானே விற்கிறவங்க நினைக்கிறாங்க, இன்றைக்கு நான் இவனை விட்டோம்டா நாளைக்கு வரமாட்டான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு கொஞ்சம் சவால் தான். ஏண்டா நாங்க ஒரு 10% மற்ற 90% நொன் முஸ்லிம், அவங்க ஹராம் ஹலால பார்க்க மாட்டாங்க. நான் நினைக்கணும் எனக்குள்ள முஜாஹதா இதுதான். அல்லாஹ் என்ன செக் பண்ணுகின்றான், என்னுடைய தொழில் வியாபாரத்துல நான் ஹலாலா இருக்கிறேன், அல்லாஹ் என்ன பார்க்கிறான். வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தன் வீட்டில் உள்ள பெண்மணிகள் இன்னைக்கு நிறைய ஆன்லைன் பிசினஸ் நடக்குது. அந்த ஆன்லைன் பிசினஸ்லயும் சில வேற பெண்கள் வழி தவறி போறாங்க. வேற வேற வகையான தொடர்புகள் ஏற்படுது, அந்நிய ஆண்களுடன் தொடர்பு ஏற்படுது. அத எனக்கு விரிவாக சொல்லலாம். வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இந்த நல்ல நேரத்துல நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம்டா, எங்களுக்கு முன்னால் உள்ள எங்களோட பிள்ளைகள் தான் எங்களுக்குள்ள ஆக பெரிய சொத்து. இவர்கள் நல்லவர்களாக வரணும்டா முதல்ல வீட்டுடைய சூழலை நல்லதாக்கணும்.
அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு நல்லதாக இருக்கணும். அவர்களுக்கு சமைத்து கொடுக்கிற அந்த தாய் அவர் நல்ல பெண்மணியாக இருக்கணும். தொழுகைகளை கலாவாக்காம, தொழுகைகள் பரதான தொழுகைகளை வீணாக்காம, தொழுகைகளை டைமுக்கு தொழ வேண்டிய முறைப்படி தொழுது குர்ஆனோதி திக்ர் செஞ்சு அதற்கு பின்னால அந்த சாப்பாட்டை புள்ளவங்களுக்கு கொடுத்து பாருங்க. அந்த சாப்பாட்டுல பெரிய எஃபெக்ட் ஏற்படும். அதனாலதான் எங்கட அறிஞர்கள் இந்த வெளியில் உள்ள இந்த டேக்அவேல மீக்குது அதை எங்கட உலமாக்கள் அதிகமானவங்க விரும்புறது இல்ல. ஏன்? அது வெறும் அந்த சிக்கன் ஹலாலா இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா வேலை செய்யறவங்கள்ட்ட வாயில ஒரு சிக்கர் ஒன்று வருமா? அவங்க தொழுது இருப்பாங்களா? அல்லது அங்க மத்த எத்தனையோ வழியில அதுல சில தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த உணவுகளை உண்ண 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 வாலிபர்கள் வழி தவறி போவாங்க. ஆனா இன்றைக்கு எங்கட நிறைய பேரை நாட்டுல பஞ்சம் கஷ்டம்ன்றாங்க. உங்களை இந்த பகுதிக்கு நாங்க அடிக்கடி வந்து பண்றோம்ல, கோல் ரோட்ல பார்த்தா எவ்ரி சாட்டர்டே சண்டே நிரந்தரையில் உள்ள அத்தனை கடையும் புல் தான். ஆனா கேட்ட வியாபாரம் இல்ல, பிசினஸ் இல்ல, கஷ்டம்ன்றாங்க. ஆனா எல்லா ரெஸ்டாரண்ட்ல 75% எங்கட தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முந்தி தாய்மார்கள் அவங்களோட கையால சமைச்சாங்க. அவங்களோட அமல், அவங்களோட இபாதத், அவங்களோட சிக்கர், அவங்களோட திலாவத், அதுல அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தினான். இன்றைக்கு வெளி சாப்பாடுகள் கூட்டினதுனால அதில் உள்ள பரக்கத்தைகள் குறைஞ்சிருச்சு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதனால நாங்க எதை சொல்லிக் கொண்டு வரோம்னா எங்கட பிள்ளைகளும் நல்லவர்களாக வரணும். அவர்களை பற்றி அல்லாஹ் கியாமத் கேட்பான். அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை படிச்சு கொடுக்கணும், நல்ல பண்பாடுகளை படிச்சு கொடுக்கணும். உண்மை, நேர்மை, நம்பிக்கை, நாணயம் எல்லாத்தையும் மதிக்கிறது, பெரியோர்களை மதிக்கிறது, உலமாக்களை மதிக்கிறது, மற்றவர்களோட அன்பா இறக்கம் வைக்கிறது. இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு வாப்பா தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிற கிஃப்ட்ல ஆகப்பெரிய பரிசு தான் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கம். நாங்க உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுக்கணும். மகனுக்கும் மகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். உம்மா மகளோட இணைப்புல இருக்கணும், வாப்பா மகனோட இணைப்புல இருக்கணும். மாஷா நிறைய யங்ஸ்டர்ஸ், சின்ன பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க. ரமதான் அல்லாத காலத்திலையும் இவர்களை பஜ்ருக்கு எடுத்துக்கொண்டு வரணும், மஸ்ஜிதோட தொடர்பு படுத்தணும். இது மலக்குமார்களுடைய சொஹபத், மலக்குமார்களுடைய அவர்கள் அடிக்கடி வந்து போவாங்க. அவர்களுடன் ஒரு இணைப்பு ஏற்பட்டா அந்த மலக்குமார்களுடைய நல்ல தன்மைகள் வரும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால இறுதியாக சோசியல் மீடியாவில் உள்ள எங்களுடைய ஈடுபாடுகளை குறைப்போம். அதுல வாரதெல்லாம் உப்பு சப்பு இல்லாதது, தேவை இல்லாதது, அவசியம் இல்லாதது, அல்லது அடுத்தவர்களை பற்றி வருது எங்களுக்கு தேவையே இல்லை. முதல்ல நான் என்ன பத்தி யோசிக்கணுமே, எனக்குள்ள பல 100 தவறு, எனக்குள்ள பல எத்தனையோ முன்ன பின்ன மிஸ்டேக், என்ன திருத்தணும், நான் மாறணும். அதை பார்த்து 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 நான் என்ன மாற்ற, நான் என்ன திருத்துவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்ல. முக்கியமான அமல் இபாதத்துகள் குறைந்து குர்ஆன் ஓத, திக்ர் செய்த, நல்ல வேலைகள் செய்ய, இஃப்தாருக்குரிய ஏற்பாடுகளை செய்ய, துஆ கேட்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் குறைஞ்சு போகுது. இதுல ஈடுபடுறதுனால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு பாருங்க 6 நோன்பு முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் தான் இதே விட வேகமாக மீதமுள்ள காலங்கள் எங்கட கைகளை விட்டு சென்றுவிடும். அதனால் நாங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வர இந்த 6 நாள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில கழிச்சிருந்தா அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறது. மீதமுள்ள 23, 24 நாள அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி இத்தனை குர்ஆன் ஓதுற, இத்தனை திக்ர் செய்யற, 20 ரக்காத் தொழுகைய நான் விடுறல்ல, தராவீஹ்ல முழு குர்ஆன காதால கேட்கிற, வீட்டுல வேறையா நான் தனியா ஒரு 2 குர்ஆன் ஓதுற, தாய்மார்களும் சபதம், ஆண்களும் சபதம், வீட்டுள்ள பிள்ளைகளை உற்சாகப்படுத்துற மகன், நீங்க இத்தனை ஜுஜு பாடமாக்கினா உங்களுக்கு இந்த பிரைஸ தருவேன், இத்தனை குர்ஆன் ஓதினா உங்களுக்கு இதை நான் வாங்கி தருவேன். அவர்களை குர்ஆனோடு இணைக்கலாம். இந்தியால சில ஊர்கள்ல நாங்க பார்த்திருக்கலாம், சில சின்ன பிள்ளைகள் 10-12 வயசு பிள்ளைகள் அவர்கள் தொடர்ந்து மஸ்ஜிதுக்கு ஃபஜ்ர் தொழுவதற்கு ஜமாத்தோட வந்தா அவங்களுக்கு பைக் கொடுக்கற, அப்படி இப்படின்னு எல்லாம் நீங்க சோசியல் மீடியால பாத்திட்டீங்க பெங்களூர் போன்ற ஊர்கள்ல. அதனால நான் பார்த்த எங்கட பிள்ளைகளை ஆன்மீக துறையில நாங்க உற்சாகப்படுத்தணும்.
ஓதுற பிள்ளைகளை உற்சாகப்படுத்துற மகன், நீங்க இந்த வருஷத்துக்குள்ளால இத்தனை ஜூஸ் முடிச்சா உங்களுக்கு இப்படி நான் தருவேன், உங்களுக்கு அதை நான் வாங்கி தருவேன், உங்களுக்கு என்ன நான் செஞ்சு தருவேன், இங்க கூட்டி கொண்டு போவேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில அமல் இபாதத்துல ஒருவர் நாங்க போட்டி போடுறது, இஃப்தாரும் செய்யறது, உதவியும் செய்யறது, ஏழை எளியவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பா நாங்க செய்யறது. மற்ற அடிப்படையில அல்லாஹுடன் எங்களை தொடர்பை சீராக்கி துவா. இந்த ரமதானுடைய மாதத்துல லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான், பல கோடிக்கணக்கான மக்களை நரகத்தை விட்டும் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். அதனால இஃப்தாருடைய நேரத்துல, தஹஜ்ஜுடைய சஹருடைய நேரத்துல ஒரு ஹாஃப் அன் அவர் முந்தி எழும்பி நாங்க தஹஜ்ஜுத தொழுது துஆவுக்கு ஒரு 10-15 நிமிஷத்தை ஒதுக்கிறது. அல்லாஹ் அவன் விரும்புகின்றான், எதிர்பார்க்கிறான். நாங்க அல்லாஹ்ட்ட கேட்காட்டித்தான் அல்லாஹ்வுக்கு கோபம். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கேட்டா கோபப்படுவாங்க. இவர் ஆக நல்லவர், ஏன் இவர் இதுவரைக்கும் வாய் திறந்து கேட்டதில்லை, கேட்காட்டித்தான் நல்லம். ஆனா அல்லாஹ்ட்ட கேட்காதவர்களுடன் அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்ட்ட கேட்க 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 அல்லாஹ் அவனுடன் இறக்கப்படுகிறான், அவனுடன் அல்லாஹ் நெருங்குகின்றான், அவனை அல்லாஹ் நேசிக்குகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஃப்தாருடைய நேரத்துல எல்லாத்தையும் வச்சு ஒரு நாளைக்கு வாப்பா துவா செய்யற, ஒரு நாளைக்கு உம்மா துவா செய்யற, ஒரு நாளைக்கு நானா, ஒரு நாளைக்கு தாத்தா, தஹஜ்ஜுடைய நேரத்துல தனித்தனியா தொழுதுட்டு நாங்க கேட்கிற துஆவுல, திலாவத்துல் குர்ஆன்ல, இரவனுடைய தொழுகைகள்ல, தான தர்மங்கள்ல, இந்த நாளிலேயும் தான் நபி அவர்கள் கூடுதலாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில எங்களோட ரமதானுடைய இரவையும் பகலையும் இந்த அமல்களை நாங்கள் ஈடுபடுத்தினோம் என்றா இன்ஷா அல்லாஹ் ஆன்மீகத்துல பெரிய ஒரு மாற்றம், உள்ளத்துல பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு, அமல் இபாதத்துல உற்சாகம் ஏற்பட்டு எங்களோட வாழ்க்கையுடைய திசைய ஓரளவு இன்ஷா அல்லாஹ் மாற்றிக்கொள்ளலாம். நாங்க பெரியவர்கள் மாற்றினா எங்களோட வளர்ற எங்களோட பிள்ளைகளும் அதை பார்த்து அவர்களுடைய எதிர்காலத்தை மாற்றுவாங்க. அந்த அடிப்படையில நாங்க எங்களோட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யாரெல்லாம் வஃபாத்தாகி விட்டார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை உரிமையாக ஆக்கி வைப்பாயாக. அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, வளரக்கூடிய எங்களோட வாலிப ஆண்கள் பெண்களை பாதுகாப்பாயாக. அவர்களின் மூலமாக கண் குளிர்ச்சியை தருவாயாக. அதற்கு மாற்றமாக அவர்களின் மூலமாக தலைக்குனிவை ஏற்படுத்தாதையா அல்லாஹ், சமூகத்தில் அவமானத்தை ஏற்படுத்தாதையா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, கொஞ்சம் கொஞ்சம் அமல்களை செய்கிறோம் யா அல்லாஹ், அந்த அமல்களை முழுமையாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், பிலஸ்தீனத்தில் உள்ள அந்த எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களை நீ பாதுகாப்பாயாக. சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்படணும் யா அல்லாஹ், பழைய இயல்பு நிலை மாறணும் யா அல்லாஹ். அவர்களும் வளமையாக அவர்களுடைய அமல்கள்ல, வளமையான வேலைகள்ல அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஈடுபடணும் யா அல்லாஹ். எல்லா நிலைமைகளையும் சீராக்கி கொடுப்பாயாக. அவர்களை எதிர்க்கக்கூடிய அந்த விரோதிகளுக்கு உன்னுடைய குதிரத்தை காட்டுவாயாக, உன்னுடைய சக்தியை காட்டுவாயாக. அவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு சாதகமாக யா அல்லாஹ் உன்னுடைய மறைமுகமான எல்லா வகையான உதவிகளை இறக்கி அந்த மக்களை நல்ல கண்ணியமாக மன திருப்தியோட வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை தருவாயாக. வழக்குகளில், வம்புகளில், பிரச்சனைகள் மாற்றி இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து வெற்றியை கொடுப்பாயாக. கடனாளிகள் அந்த கடனை அடைக்க ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நபி அவர்கள் என்னென்ன கயிறுகளை கேட்டார்களோ அந்த எல்லா விதமான கயிறுகளையும் தந்து எந்தெந்த